எங்களை ஆற்றி இந்த காலை வேலையோடு கூட பேசுகிறார். எத்தனையோ சூழ்நிலைகளே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறதில்லை. பலன் பெறத்தக்கதாக கர்த்தருடைய அன்பு அவர்களை நெருக்கி தள்ளத்தக்கதாக என் ஆண்டவர் என்னால என்னோடு கூட இருப்பார். நான் எதற்கும் பயப்படாதபடிக்கு நடப்பேன். அவரின் தகப்பனாய், என் சகோதரனாய், என் மனவாளனாய், நல்ல மெய்ப்பராய் இதோ என் வாழ்க்கையில கடந்து வந்திருப்பதற்காக நன்றி ராஜா என்று சொல்லுகின்ற இருதயத்திற்கு நேராய் நீங்க கடந்து வாங்க ஆண்டவர். அடியனை மறைத்து இந்த காலை வேலையில பேசுங்க. கர்த்ததாமே இடைப்படுங்க. மெய்ப்பர் ரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்க. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்களிலே பார்த்து வந்த காரியங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கடந்த நாட்கள் என்ன பார்த்தோம்? ஹல்லேலூயா. தரிசனம் மிகுந்த ஒரு மனிதனை பார்த்தோம். ஆனால் அந்த மனிதனை காட்டி கொடுத்தவர் விண்ணை நோக்கும் பார்வை உடையவனாய் இருந்த ஸ்தேவானையும் பார்த்தோம். ஹல்லேலூயா. அவர் நிமித்தமாய் யோசேப்பை பார்க்க தேவன் கிருபை பாராட்டினார். யோசேப்பு வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தேவன் நமக்கு அழகாய் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த காரியங்கள் பிரயோஜனமாய் இருந்தது? ஹல்லேலூயா. பிரயோஜனமாய் இருந்தவங்க மட்டும் என்ன பண்ணுங்க? நிறைய பேர் கேட்குறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனா புரியல பிரதர் எனக்கு. ஏன்னா நீங்க இங்க இல்ல, இங்க இல்லாதவங்களுக்கு இந்த காரியம் எதுவுமே, ஏதோ ஒரு பைத்தியம் 2 மணி நேரம் கத்துது, நாங்கள் என்ன பண்றோம் உட்காந்து கேட்டு போறோம், எதை கேட்டாலும் தெரியாது. ஆனா சர்வீஸ்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசு. எத்தனை வருஷமா இருந்தீங்க? நான் ரொம்ப வருஷமா வரேன் பிரதர். சபை தான் எனக்கு தாய் வீடு, தகப்ப வீடு, அதெல்லாம் சொல்றீங்க. ஆனா அப்பாவுடைய அன்பை என்ன பண்ண மாட்டேன்றீங்க, என்ன பண்ண மாட்டேன்றீங்க, புரிந்து கொள்ள மாட்டேன்றீங்க. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணுவோம், தாய் வீடு தகப்பன் வீடுன்னு சொல்றவங்கலாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா தேவன் உள்ளும் புறம்பும் உங்களை நடத்தத்தக்கதாகத்தான் உங்க வாழ்க்கையில கடந்து வந்தாரு. எத்தனை பேர் கத்துக்கிறீங்க? இங்க வந்து உங்கள் சிந்தனைகள் வெளியே இருக்க வேணாம். அப்பதான் அப்படி அதை குறிச்சு இதை குறிச்சு மணவாளனை குறிச்சு மணவாட்டி குறிச்சுலாம் திங்க் பண்ணாதீங்க. இங்க வந்து ஏற்ற வேலைகளை தேவன் என்ன பண்ணுவாரு, ஆதாமுக்கு ஒரு துணையை கொடுத்தது போல உங்களுக்கும், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆதாமுக்கு ஒரு துணையை கொடுத்தது போல எல்லாம் கொடுப்பாரு, தேவங்களை எல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆனா இங்க வந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டு எதை சொல்றேன்னு கேளுங்க. கடந்த நாட்களிலே பார்த்த அதே ஸ்தேவானுக்கு நேரம் இவங்களை கொஞ்சம் கொண்டு போய் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு, அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக சொந்த ஜனங்கள் விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்திற்கும், ஹல்லேலூயா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் காலையில தேவ சமூகத்துல வந்து யோசனை பண்ணி கொண்டு இருந்தேன். தேவ சமூகத்துல ஆண்டவரே என்ன காரியத்தை பேசுறது ஆண்டவரே, எந்த காரியத்தை குறித்து நீங்க பேச போறீங்கன்னா, ஆண்டவர் ஒரு தலைப்புல ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. 2 நபர்களை காண்பித்து கொடுத்தாரு. ஒருத்தர் மாம்சத்துக்குரியவனும் ஒருத்தர் ஆவிக்குரியவனுமான வாழ்க்கையில உள்ளவங்களை காண்பித்து கொடுத்தாரு. ஆனா உங்களோட கூட பேசுறேன். ஆனா புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு காரியத்தை பேச வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவரே யோசேப்பு சொந்த ஜனங்கள் எத்தனை வெள்ளி காசு கொடுத்தாங்க? 30. யாரா அது 30? கை தட்டுப்பா, கை தட்டு. 30 ஒரு கை தட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தாங்க. யோசேப்ப 20 வெள்ளி காசுக்கு. ஆனா அந்த வழியாக வந்த இஸ்மவேலர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அதே 20 வெள்ளி காசுக்கு அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வித்திருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க பயண செலவு, அவருக்கு ஆகார செலவு, அவனை கூட்டும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, எவ்வளவு வச்சிருப்பாங்க, ஒரு 10 வெள்ளி வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 30 வெள்ளி காசுக்கு யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை போலவே விற்கப்பட்டாரு. ஆனா அந்த அனுபவம் எப்படிதமா, அரை நிர்வாணத்தோடு கூட அப்பா அழகுபடுத்தி இருந்தாரு, அழகா பார்த்திருந்தாரு, செல்வ செழிப்பா இருந்தாரு. அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாம் அப்படிதான் இருக்கும். பக்கத்துல நடைபெற்று சொல்லு, ஏசு அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் அழகுபடுத்திதான் பாப்பாரு. கொஞ்சம் விட்டு தூரம் பணம் வச்சுக்க. ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தரும் உன்னை பார்க்க முடியாது, யாருமா நீயா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு காரியங்கள் மாறிடும். யோசேப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டி தான்.
நம்ம தம்பிகள் மாதிரி கிடையாது. யோசேப்பு 17 வயசுல ரொம்ப பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, 17 வயசுலயே பக்கத்துல அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் அவரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் இனிமையானவர், சேனைகளின் கர்த்தரா மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தரா மகிமையின் ராஜா, வயசுல ரொம்ப பியூட்டி யார்தான் சொல்ல மாட்டேன்றீங்களே. நம்ம அவ்வளவு அழகெல்லாம் கிடையாது. நம்ம ஓரளவு கொஞ்சம் அழகா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவோம், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம தான் அழகுன்ற மாதிரியே. வீட்டுல போய் 10 வட்டி அந்த கண்ணாடியே 10 வட்டி நம்ம பண்ண போயிட்டு கத்தருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க அழகா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும், தேவன் இல்லாத வாழ்க்கை அலங்கோலம் தான். தேவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த மனுஷனானாலும் மாற்றம் வருது. ஒரு குடிகாரன ஒரு கொலைகாரன தேவன் தெரிஞ்சு கொண்டாலும் கர்த்தர் உள்ள வந்தாதான் மாற்றமே வருது. அவன் அழகா மாறி போறான், அவன் பேச்சு மாறுது, செய்கை மாறுது, சிந்தை மாறுது, எல்லாமே மாறுது. அவன் நடக்க கூட எல்லாம் டோட்டலா மாறிடுது. ஆனா அதுக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும். பக்கத்துல கை சொல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும். அங்க ஆதியாகமத்தின் புத்தகத்துல 39வது அதிகாரத்தில் 1-2 வசனம் அழகாய் ஒரு காரியத்தை அங்க கோடிட்டு காட்டுகிறது. வாசிக்க கேட்போம். வாசிங்கம்மா. 39:1-2 வாசிங்கம்மா. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபான் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். அங்க யார் யோசேப்போடு கூட இருந்தது? பக்கத்துல யோசிச்சு சொல்லு, உன் கூட கர்த்தர் இருந்தாதான் உன் வாழ்க்கையே அழகா மாறும். கர்த்தர் இல்லாம அழகாயிடும்னா உண்மைக்கு நீங்க அழகாக மாட்டீங்க. அதே ஊழியக்காரன் வழிபடுத்தணும்னு சொல்ற, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வருகிறாரோ அவன் வாழ்க்கை அழகு. அல்லேலூயா. அழகு என் இயேசு அழகு, அவர் பார்த்தாலே பார்வை கூட அழகு. அழகு என் இயேசு அழகு. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, அவர் நின்றாலும் நிழலும் ஒரு அழகு. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, அவர் நின்றாலும் நிழலும் ஒரு அழகு. அவர் பார்த்தால் பார்வை ஒரு அழகு, அவர் பார்த்தால்
பார்வை ஒரு அழகு, அவர் சிரித்தாலும் சிரிப்பு ஒரு அழகு, அழகு அழகு அழகு, அவர் பார்த்தால் நான் அழகு அழகு, அவர் பார்த்தால் நான் அழகு, சொன்னாலும் சொல்லும் ஒரு அழகு, அவர் செய்தாலும் செய்யும் ஒரு அழகு, சொன்னாலும் சொல்லும் ஒரு அழகு, அவர் செய்தாலும் செய்யும் ஒரு அழகு, அவர் அன்போ அழகினார் அழகு, அவர் அன்போ அழகினார் அழகு, அவர் அறிவோ உலகத்தில் ஒரு அழகு 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 அழகு, அவர் பார்த்தால் நான் அழகு அழகு, அவர் பார்த்தால் அழகு. அங்கே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா அவன் எப்படி மாறினா காரிய சித்தி. ஏன்னா அவனுக்குள்ள முதல்ல தாழ்மை இருந்துச்சு, இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டான், ஆண்டவர் அவனுக்குள்ள வந்துட்டாரு. சில பிள்ளைங்க கிட்ட ஒரு காரியத்தை சொன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பாத்துக்கிறீங்களா? சில காரியத்தை ஒரு தாயும் தகப்பனும் ஒரு நாளா சொல்லிருப்பாங்க, அது செய்டாது செய்டாது செய்டாது, அதுங்க என்ன பண்ணாது, அதுங்க காரிய சித்தி இல்லை. ஏன்னா கர்த்தர் கூட இல்ல. ஆனா புறச்சாதியான ஒரு மனுஷன் பார்க்கிறான், யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் அவனை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினார். வேத அழகா சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானால் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருக்கிறான். எகிப்தில தேவன் இல்லை என்று சொல்லும் போதும் ஒரு யோசேப்புக்காக பரலோகத்தை உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக கேளுங்க, எதற்காக கேளுங்க, காரிய சித்தி உள்ளவனா இவனை மாற்றுவதற்காக. கர்த்தர் வாழ்க்கையிலிருந்து நம்ம கடந்து வந்தாரு. நீ இப்படியே இருப்பது அவருடைய திட்டம் அல்ல, நீ காரிய சித்தி உள்ளவனாய் மாற வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவனாய் செயல்பட வேண்டும், உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றபடியினால் தான் உன் வாழ்க்கையில தேவன் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என் வாழ்க்கையில வந்தாருன்னா நான் அதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது. ஐ நாட் a good person. அல்லேலூயா. என்ன சொல்றேன் நான் உங்களை சொல்லல, நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டிய விஷயம் என்னதே கிடையவே கிடையாது. நான் தேவன் இன்னைக்கு என் வாழ்க்கையில வந்ததுனால நான் குட்டு. அதுக்கு முன்னாடி என்ன குறிச்சு எத்தனை பேருக்கு தெரியாது, பாஸ்டமாக நல்லா தெரியும். அல்லேலூயா. அதே மாதிரி உங்களை குறிச்சு எத்தனை பேருக்கு இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்து நீங்க அழகா செபிக்கிறதும் துதிக்கிறதும் ஆராதனை பண்றதும் பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படிதான் தெரியுது? உங்களை பார்த்தா எப்படிதான் தெரியுது? குட்டு குட்டுன்னு தானே சொல்றாங்க. ஐயோ இந்த பொம்பளையா ரொம்ப மோசம்பா, சர்ச்சைக்கு போயிட்டு வந்தாலும் வாய் என்ன பண்ண மாட்டேங்குது, மூடவே மாட்டேங்குது, 3 நாளும் சண்டை போட்டுக்குது. அல்லேலூயா. சண்டை காலி வீட்டில குடியிருப்பதை பார்க்கணும், வனாந்தரத்தில் இருப்பது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, தேவனுக்குள்ள வளர வளர கர்த்தர் உனக்குள்ள வந்தாருன்னா நீ காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறிவிட வேண்டும். கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகின்ற காரியங்கள் பெரியது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை வளர்க்க போகின்றது. முன்னாடி ஒரு காரியத்தை முடிக்க மாட்டேன், பாதியிலே விட்டு வருவ. இப்ப அப்படி இல்ல, காரிய சித்தி உள்ளவன் என்று எகிப்திலே இருக்கிற. அல்லேலூயா. யார் கண்டது? யாருப்பா கண்டது? போத்திமான் கண்டபடியினால. அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவங்க சொன்ன இவன் கர்த்தருக்குள்ள இருக்கிறான், இவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கின்றான். அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் யோசேப்பை முடிச்சுவாரு. எந்த காரியத்தை கொடுத்தாலும் யோசேப்பு என்ன பண்ணாரு? 2 நபர்களை இன்னைக்கு வேதத்திலிருந்து காட்டுற காரிய சித்தி உள்ளவர்களை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று. ஒருவேளை கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அவங்க எவ்வளவு அழகா முடிச்சாங்கன்ட்டு. நிறைய பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க. காலையில நாங்க ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சோம். 10 மணி இருக்குமாப்பா, 10-11 மணி இருக்கும். கிட்டத்தட்ட 4:30 மணி வரைக்கும் அவர்கள் காரிய சித்தி உள்ளவர்கள் என்பதை காட்டி முடித்து விட்டு கடந்து சென்றார்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அழகா இருந்தாங்க, மாத்தினாங்க, எல்லா காரியம் செஞ்சாங்க. எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, அறகுறையா விட்டு போல.
அவன் என்ன பண்றாங்க, அதை புதுப்பிச்சு அந்த புதிய காரியத்துக்கு என்ன பண்ண, எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு பலிபீடத்துல அழகா 2 தூதர்கள் என்ன பண்றாரு தேவன். அல்லேலூயா. அப்படிதான் தேவன் நடத்துவார். போக போக உயர்வை கொடுக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாரு, கீழே இருக்கிறவர்களையும் பலிபீடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். அல்லேலூயா. ஏன்னா காரிய சித்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க தெரியாது, இன்னைக்கு தேவன் காரிய சித்தி உள்ளவனாய் உன்னை மாற்ற, பக்கத்துல உங்களை மாற்ற தேவன் விரும்புகின்றபடியினால உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறாரு. இதை மற்றவங்க பார்க்கணும். இவங்களெல்லாம் நானே பார்த்துட்டேன், என்னை பார்த்து நானே பெருமை. அல்லேலூயா. நான் இதை கொண்டா அதை சாதிச்சுட்டேன், நான் ஓட்ட பந்தயத்துல 1ஆம் நம்பரா வந்துட்டேன். அல்லேலூயா. என்னை பார்த்து நானே இல்ல, உங்களை வெளியே புறச்சாதிகள் கண்டு ஆண்டவருக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அவங்க பார்க்கணும். அவங்க பார்த்து சொன்ன இவர்கள் காரிய சித்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனை முதல்ல காண்பித்து கொடுக்கிறேன், அவன் எப்படி காரியத்தை செய்தான் என்பதையும். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம வேதத்துல அந்த மனுஷனை குறிச்சு பார்த்திருக்க மாட்டோம், பார்த்திருப்போம், ஓரளவுக்கு பார்த்திருப்போம். கொஞ்சம் அதிகமாய் பார்க்கத்தக்கதாக ஒரு மனிதரை காண்பித்து கொடுக்கிறேன், எடுத்து வாசிப்போம் என்னோட கூட. ஆதிகாமத்துக்கு எழுதின புத்தகம் 21ஆவது அதிகாரம். ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பதையும் அவன் எப்படி காரியத்தை சிறப்பாய் செய்து முடிக்கிறான் என்பதையும் காண்பித்து கொடுக்கிற 20வது வசனம் வாசிங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தா. நல்ல புரிஞ்சுங்க, அன்னைக்கு யோசேப்போடு கூட 39வது அதிகாரத்தின் 2வது வருஷத்துல தேவன் யோசேப்போடு கூட இருந்தது போல இங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது, தேவன் 21வது அதிகாரத்துல அழகா ஒரு காரியத்தை 20வது வசனத்துல சொல்றாரு. தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து. நல்லா புரிஞ்சுங்க, வனாந்திரத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு முதல்ல ஒரு காரியம் தேவைப்படும். என்ன தேவைப்படும்? தண்ணி தேவைப்படும், ரொம்ப அவசியம். இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி தான் பிரச்சனை. இப்போ குடிக்கிறானுங்க, குடிக்காரன் கூட அவ்வளவு தண்ணி குடிக்க மாட்டான் போல இருக்கு, அவன் கூட அளவுல தான் குடிக்கிறான். அல்லேலூயா. நம்ம பாட்டே பாடல, நான் பார்த்து நிற்பேன், ஒரு பாட்டில அப்படியே மொக்குவானுங்க. அல்லேலூயா. காரிய சித்தி உள்ளவன் கவனமா இருப்பான். அடுத்த காரியத்துல என்ன பண்ணக்கூடாது, தேவ சமத்துல பிரேயர் காரிய சித்தி உள்ளவன் என்ன பண்ணான், முடிகிற வரைக்கும் அழகா தேவனுக்கு பிரியமா அந்த இடத்துல நமக்கு ஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அப்பதான் 2 வாக்கு நடப்பாரு. என்னப்பா பண்ண, இல்ல சாப்பிட்டு ஜீரணம் அவங்கள நடந்துருங்க. அல்லேலூயா. அளவுக்கு அதிகமா குடிச்சா நடக்கணும். எங்க நடக்கணும், கீழையும் மேலையும் நடந்துங்க. இப்ப வனாந்திரத்துல என்னடா தேவைன்னு கேட்டா உடனே சொல்ற தண்ணி தான் தேவை. ஏன்னா அப்பயே ஆகாரம் கூட்டு போயிட்டு அங்க நடக்கிற பிரச்சனையா தான். அங்க தண்ணி இல்லாம குழந்தை அழுது ஆண்டவர் பார்த்தாரு. என்ன பண்ணாரு, நீங்க அதுக்கு அடுத்த வருஷம் வாசிச்சு பாருங்க, எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. இப்போ ஆண்டவர் ஒரு ஊற்றை காட்டுறாரு, இன்னி வரைக்கும் அந்த ஊற்றுல தண்ணி நிக்கவே இல்லை. இதை நம்ம படிச்சிருந்தா என்ன சொல்லிருக்க மாட்டோம். இப்ப அவங்க பிரச்சனை தண்ணி இல்ல, அடுத்தது வேற. காரிய சக்தி உள்ளவன் எதை தெரியுமா பார்க்கணும், நிரம்பி வந்ததை பார்க்க கூடாது. இனி தேவன் நிரப்ப போகின்ற காரியங்கள் எது என்பதை பார்க்கணும். இப்ப எத்தனை பேர் காரிய சக்தி உள்ளவர்களா இருக்க போறீங்க? அல்லேலூயா. ஆகார் வரும் நாட்கள்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஊற்றை காண்பித்து கொடுத்துறாரு. இன்னி வரைக்கும் அந்த ஊற்றுல தண்ணி நிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முறை தான் காண்பிச்சு கொடுத்தாரு. அந்த ஊற்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சு இன்னும் தண்ணியை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால்தான் உங்க வாழ்க்கையில கவனமா இருக்கீங்க. இல்லைன்னா எல்லாரும் ஒன்னு அந்த சைடு வந்திருக்கோம், ஒன்னு இந்த சைடு, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஸ்கூல்ல கூட ஒழுங்கா உட்காருவாங்க. 9 மணிக்கு கேட்ட மூடுவாங்கன்ட்டு தப்ப தப்பன்னு ஓடுவோம். ஆனா சர்ச்சைக்கு வந்தா என்ன பண்ணுவோம், சீவி சிங்காரிச்சு சிலவனுக்கு போறதுக்குள்ள கப்பல் விட்டு போயிடும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய காரிய சுத்தி உள்ளவனா. இப்போ வனாந்தரத்துல அவனுக்கு அடுத்த காரியம் என்னன்னா, அவன் ஆகாரத்தை பார்க்கணும், தண்ணி இருக்குது. இப்போ அவன் என்ன பண்ணும், அடுத்த காரியம் பார்க்கணும். கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, டே தண்ணி இருக்குது. இப்போ அடுத்த காரியம் என்னன்னா, ரொம்ப மேல இருக்கிற மரத்துல இருக்கிற ஒரு பழத்தை அடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், அதுக்கான ஒரு உண்டிகோல் என்ன பண்ண ரெடி பண்ணிட்டு கரெக்டா. இந்த மாங்காய் அடிக்கிற பசங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நான் சின்ன வயசுல ஒரு மாங்காய் வச்சேன்,
நான் எல்லா நண்பர்களும் அப்படிதான் போய் ஒரு என்ன பண்ணிட்டோம், ஒரு ஸ்கூல் ஓட்டு மேல ஏறி நிறைய மாங்காய் பிச்சு இந்த சைடு இறக்கிட்டோம். திருப்பி 2வது டைம் போக சொல்ல ஓனர் எங்களை லாக் பண்ணி என்ன கட்டி போட்டாரு, பசங்க விட்டு ஓட்டாங்க. காரிய சித்தினா மாட்டிப்போம். அல்லேலூயா. அப்படிலாம். ஆனா கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா குறிப்பார்த்து அடிக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை கர்த்தர் அங்க கற்றுக் கொடுக்கின்றார். வேதம் அதை அழகா சொல்லுது, தேவன் பிள்ளைகளுடனே கூட இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையில என்ன பண்ணா வல்லவனான. அவனை போல அம்பு எரியக்கூடியவன் ஒருத்தரும் இல்லை. கரெக்டா அடிப்பானா. யார் இவன் என்று பார்ப்போமா? அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். இஸ்மவேல் என்னது? அங்கலாய்ப்பு. அல்லேலூயா. நம்ம எல்லா பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா நம்ம தான் அர்த்தமே இல்லாம பேர் வச்சிட்டோம். உன் பேர் என்னன்னு கேட்டா அது அழகா சொல்லும், ஐஸ்வர்யா இருக்கும். ஐஸ்வர்யா இருக்காது, வரியா இருக்காது. அல்லேலூயா. ஆனா பேர் என்னது? சிலர்லாம் ஆரோக்கிய சாமியின் பேர் வச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? ஆரோக்கியமா இருக்காது. அல்லேலூயா. வைக்கிற பேர்லாம் எப்படிதாங்க இது? பேர்லாம் நல்லா தாங்க இது, ஆள் தான் சரியில்லை. அல்லேலூயா. சிலர்லாம் மிஷனரி பேர் வச்சிருப்பீங்க, அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அல்லேலூயா. சிலர் இங்க பீட்டர் இருப்பீங்க, நிறைய இங்க ஜோசுவா இருக்கிறாங்க, சாம்பல் இருக்கிறாங்க. ஜோசுவா எப்படின்னா அவர் வைராக்கியத்துல நின்று சந்திரனை பார்த்தோம் சூரியனை பார்த்து நின்னுட்டாரு. இது சொல்லுது எவனும் நிக்க மாட்டேன்றான். அல்லேலூயா. சொன்னா என்ன பண்ண மாட்டேன்றான், இவன் சொன்னா இன்னொரு ஜோசுவா நிக்க மாட்டேன்றான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. பேர் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இஸ்மவேல் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? அங்கலாய்ப்பு. நம்ம அங்கலாட்சி. அந்த இஸ்மவேலோடு கூட தான் யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். அவனை காரிய சுத்தி உள்ளவனாய் மாற்ற விரும்பினார். அந்த வனாந்தரத்துல அவன் வாழ்க்கை அழகா இருக்கணும். அந்த அழகா இருக்க வேண்டியதுக்கு அவனுக்கு முதல்ல ஒரு காரியம் தேவை. தண்ணி எங்க இருக்கு? இப்ப ஆகாரத்துக்கான காரியத்தை செய்யணும். அதுக்கு அவன் என்ன பண்ணும்? வில்வித்தையிலே வல்லவனாய் மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. அவனை காரிய சித்தின உன்னை பூரணப்படுத்துகின்றார். ஒரு காரியத்தை ஒரு வீட்டுல போறீங்க, ஒரு என்ன பண்றீங்க, சமையல் செய்றீங்க, ஒரு குழம்பு செய்றீங்க. உப்பு இல்லாம எத்தனை பேர் குழம்பு செய்வீங்க? அப்படி இல்லைன்னா காரமே இல்லாம எத்தனை பேர் குழம்பு செய்வீங்க? எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? அந்த கரெக்டா பார்த்து அந்த பதவத்துல கரெக்டா வந்துச்சாட்டு அடிக்கடியா என்ன பண்றீங்க? அந்த குழம்பு மத்தவங்க சாப்பிடுறாங்களா இல்லையோ ஊத்தி இங்க உபவாச கூட்டம் நடக்கும், எல்லாம் பாஸ்டிங்ல இருக்கும். இங்க ஒரு மகக்கிறா, அவன் மட்டும் பார்ப்பேன் ஏதாவது ஒண்ணு வாங்கி தின்னுடும். கேட்டா ருசி பாக்குறேன் டாடி. நம்ம பார்த்தா தானே. அல்லேலூயா. நம்ம பத்தொட்டி என்ன பண்ணுவோம்? அந்த பதம் பார்த்து கரெக்டா என்ன பண்ணுவோம்? சாப்பாடு வேக வைப்போம். அது வெந்துச்சான்னு இருக்கிற சாப்பாடுலாம் அழைத்து என்ன பண்ணுவோம்? அது போல இதுதான் காரிய சித்தி ஃபுல்ஃபில் பண்ண விரும்புகிறார் தேவன். அப்ப அங்கே வனாந்தரத்தில் அந்த மனுஷனை அவன் வாழ வேண்டுமானால், அவனுக்கு வாழ்வாதாரம் வேண்டுமானால் தேவன் ஒரு காரியத்தை செய்யறாரு. அவனை வனாந்தர வாசியாய் மாற்ற விரும்பினார். அதற்காக அவனுக்கு எதை கத்துக் கொடுத்தாரு? வில்வித்தையை கத்துக் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது அங்கலாய்ப்பாய் பிறந்தவன் தான் இஸ்மவேல். 15வது அதிகாரம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. 16-15 வாசிங்கம்மா. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு அல்லேலூயா கர்த்தர் எதை சொன்னாரோ அதை யார் செய்யுது? யார் செஞ்சது? ஆகார்ல ஆபிரகாம் செஞ்சார். நல்லா வாசிச்சு பாருங்க என்னன்னு செஞ்சாரு. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இன்னும் யார் வச்சது பேரு? ஆபிராம் வச்சார். ஆபிரகாம் வைக்கல. யார் வச்சது? நான் தான் புரிஞ்சுக்க. ஏன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. ஆபிரகாம் என்றோம், இன்னும் அவரே ரட்சிக்கப்படல. ஆனா ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டாரு, இன்னும் என்ன பண்ணல? பேர் மாற்றப்படல.
ஆபிராம் என்ற கல்தேயனுடைய பேர் தாங்க இருந்ததே தவிர ஆபிரகாம் என்ற விசுவாசத்துக்குரிய பெயர் அவருக்கு வரல. என்னையா நடந்தது பார்ப்போம். 15 16 வாசிங்க அப்படியே. ஒழுங்கா வாசிமா. இஸ்மவேல இஸ்ரவேல் இல்ல பெற்ற போது ஆபிரகாம் எத்தனை வயசு? 86 வயசு. யாரு? ஆபிரகாம் இல்ல, ஆபிராம். ஒரு வார்த்தை விசுவாசனாலும் எல்லாமே மாறிடும். அப்புறம் விசுவாசத்தின் தகப்பனா யாருக்கு மாறினா அவரு? அல்லேலூயா. ஆபிராம் இஸ்மவேலுக்கு மாறிடும். அப்ப அவர் விசுவாசத்தின் தகப்பனா இல்ல, தேவனுடைய அழைப்பின்படி வந்துட்டாரு. ஆனா அங்க நடக்கல காரியங்கள். இன்னொரு வசனத்தை அப்படி தொடர்ந்து 17வது அதிகாரத்தில் 18வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று. இப்போ யாரு? ஆபிரகாம். இப்போ ஆண்டவருக்குள்ள வரப்பட்ட நடப்பட்ட ஒரு ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக சுபிக்கிறார். ஆண்டவரே, இஸ்மவேல் உனக்குள்ளே பிழைப்பானாக. வாசிங்கம்மா தொடர்ந்து. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் என்ன பண்ணாரு? விண்ணப்பம் பண்ணினார். இன்னொரு வசனத்தை அப்படி 20 வாசிங்க. அதுல அல்லேலூயா. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டு நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்றாருப்பா. இந்த இஸ்மவேலுக்காக நீ ஜெபம் பண்ண, அந்த ஜெபத்தை நான் கேட்டேன். அந்த ஜெபத்தின் நிமித்தமா அவனோடு கூட இருக்க போற, அவனை பலுகவும் பெருகவும் பண்ண போகின்றார். அல்லேலூயா. அவனுக்குள்ளாக எது பிறக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய சாதி ஆக்குவேன். இன்னைக்கும் அல்லேலூயா. இஸ்மவேல பெரிய சாதி தெரியுங்களா? இன்னைக்கும் இஸ்மவேலர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்க ஆளுமையிலே இருக்கிறாங்க. அதுல 23வது வசனம் வாசிக்குமா. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே. நல்லா புரிஞ்சுங்க. இப்பதான் பாப்டிசமே உள்ள நடக்குது. யாருக்கு நடக்குது? எகிப்து தேசத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் பாப்டிசம் நடக்குது. 25வது வசனம் சொல்கிறது. 25 26 வாசிக்குமா. அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய 3 நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது அவன் எத்தனை வயசு? 13 வயசா இருந்தான். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரனும் இஸ்மவேலும் 2 பேருக்கும் அப்பாக்கும் பிள்ளையும் ஒரே நாள்ல பாப்டிஸ்ட் எடுக்கிறாங்க. யாரு? ஆபிரகாமும் இஸ்மவேலும். இன்னைக்கு மாதிரி ஞானஸ்நானம் கிடையாது. அன்னைக்கு ஞானஸ்நானம் ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாரும் கொடுக்கப்பட்டு ஆண்டவர் அதை மாத்திட்டாரு. அந்த நுனித்தோல கற்பனத்தை மாத்தி என்ன பண்றாரு? விருத்த சேதனத்தை தேவன் என்ன பண்றாரு? மாத்தி இன்னைக்கு ஞானஸ்நானமா கொடுத்து முதல்ல உன் இருதையும் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். அல்லேலூயா அப்படின்னு மாத்தினாரு. ஆனா அன்னைக்கு 2 பேருக்கும் ஒரே நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்படுது. அப்ப ஆபிரகாமுக்கு வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 99 வயசு. 13 வருஷம் கழிச்சு 86 வயசுல இஸ்மவேல் பிறக்கிறாரு. 13 வருஷம் கழிச்சு 99 வயசு. நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் தான் ஈசாக்கு பிறக்க போறாரு. இதுக்கப்புறம் நடக்க போற காரியத்தின் சம்பவத்தை தான் நீங்க 21வது அதிகாரத்தின் 20வது வசனத்துல பாக்குறீங்க. அங்க அந்த பிள்ளை வளர்ந்துச்சு, அது பெருசாச்சு. அது அங்க கொஞ்சம் பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்தபடியினால அதை கொண்டு எங்க விட்டாங்க? வனாந்தரத்துல விட்டாங்க என்று வேதம் சொல்கிறது. வனாந்தரத்துல விடப்பட்ட அந்த மனுஷனோடு கூட தேவன் இருந்தார். அவனை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினார்.
அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 25வது வசனத்துல அங்க இஸ்மவேலுடைய வம்ச வரலாறு குறித்து வேதம் சொல்கிறது. 25வது அதிகாரத்தில் 12-13 வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க கரெக்ட் தான். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலுடைய அங்க என்ன படுகிறது? இஸ்மவேலின் வம்ச வரலாறு. நல்லா புரிஞ்சுக்கமா. தபிதா என்னன்னு தெரியல. இந்த கண்ணாடி வேணுமா? 3வது முறை தபிதா வார்த்தையை மிஸ் பண்ணுது. இவ்வளவு நாள் கரெக்டா தான் பச்சிருந்துச்சு. இப்ப கண்ணாடி எடுக்கல, தபிதாக தான் போன போல இருக்கு. பற்பல சன்னதியா பிரிஞ்சிச்சு. அல்லேலூயா. நல்ல புரிஞ்சு எப்படி பிரிஞ்சுட்டாங்க அவங்க? அந்த ஒரு மனிதன், ஒரே ஒரு மனிதன் வனாந்தரத்துல விடப்பட்டவன், வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்தவன், இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அவனோடு கூட இருந்தபடியினால அவன் ஜெனரேஷன் பெருசாகத்தக்கதாக தேவன் காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆதியாகமம் புத்தகத்துல 27வது அதிகாரம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 25 வாசிங்கம்மா. என் குமாரனே, இல்ல ஒரு நிமிஷம் 27 இல்லடா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இல்ல இப்போ அந்த காரியம்ல இஸ்மவேலரை குறிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது 21 வாசிங்க. 21:20 வசனம் வாசிங்க. தேவன் பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்தான், வனாந்தரத்திலே குடியிருந்தான். வில்வித்தையிலே வல்லவனான கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால அந்த ஜெனரேஷன் தான் ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்னைய செய்யறாங்க? அவர்கள் தான் ஒரு நாள் யோசேப்பு குடியிலே இருக்கும் பொழுது அவர்கள் அண்ணன்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த இஸ்மவேலர் அந்த வழியாய் கடந்து செல்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினபடியினாலே அவர்கள் வியாபாரத்தில் வல்லவர்களாய் மாறி போனார்கள். ஆனால் ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த மனுஷனை உருவாக்கினாரு. அந்த மனுஷனோடு கூட இருந்தாரு. தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனவர்கள் இவர்களே. யாரு? ஆனா கலாத்தியர்ல இந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மாம்சம் உள்ள மனுஷன் என்று சொன்னிட்டு கலாத்தியர் நிருபம் 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எடுத்து என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம். ஆபிரகாமுக்கு அங்க அழகா சொல்லப்படுது. ஆபிரகாமுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒரு அடிமை பெண்ணிடத்தில் பிறந்தவன் ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமை யானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயதினம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமை யானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், சுயதினம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி. அப்ப அடிமையானவனிடத்தில் பிறந்தது யாரு? இஸ்மவேல் பிறந்தார் இல்லைங்களா? ஆனா அவரோடு கூடவும் கர்த்தர் இருந்தார். அவரை காரிய சித்தி உள்ளவராய் மாற்றினார். பற்பல ஜனங்களாய் அவர்கள் பிரிந்தார்கள். ஒரு நாள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக தேவன் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போக இந்த மனிதர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் இவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தபடியினாலே அநேகர் தேவன் அண்டையிலே சேரக்கூடாது போனார்கள். தேவன் இவர்கள் மீது கிருபை வச்சாரு ஒரு சில காரியத்தை நிமித்தம். அதை நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வசனத்துல வாசிச்சிருவோம். மறுபடியும் வாசிங்கம்மா. 23 வாசிங்க. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின் படி பிறந்தான், சுயதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான்.
நல்ல புரிஞ்சுங்க. அங்க ரெண்டு அர்த்தத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. ஒண்ணு, அவர்கள் இரண்டு அர்த்தம் உள்ளவர்கள். வாசிக்குமா? ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்கு உள்ளானது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட என்ன எப்படி இருக்கிறாங்க? அவங்க அடிமைதான் இருக்காங்க. ஆனா நீ நானும் எப்படிதான் இருக்கிறோம்? சுதந்திரவாளியாய் மாறிவிட்டோம். இஸ்மாவேலை போல நம்ம இருப்பதில்லை, அதை காட்டி தாண்டி வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. இன்னமும் மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே கலிப்பா எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவைகளை பார்க்கணும், அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, சகோதரரே சகோதரிகளே, நம் ஈசாக்கை போல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நம்மை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களாம் யார்தான்? இஸ்மாவேலை போல அல்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தினாலே உன்னைக்கு என்னைக்கு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால்தான் உன்னை காரிய சக்தி உள்ளவனாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார். யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க, 11 பிள்ளையை பத்தி இங்க பேசப்படவே இல்லை. ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு மகனுக்காக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் உலகத்துல எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, அவங்க யாருக்காகவும் தேவன் பேசல. இன்னைக்கு யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறாரு? உங்களுக்காக, எனக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்குமா? வாசிக்குமா? ஆகிலும் மாம்சத்தின் படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. மாம்சத்தில் இருக்கிற எல்லாரும் மாம்சத்தில் வாழ்ந்தா எவனும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நீ மாம்சமா எப்படி வேணாலும் வாழ்க்கை வாழணும், எப்படி வேணாலும் தாறுமாறா இருப்பாங்கிறது, என்னை யாரும் கேட்க கூடாது அப்படின்னு வாழ்க்கை வந்தா ஒருத்தரும் உன்னை கேட்க மாட்டான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து பாரு. இதுவெல்லாம் சர்ச்சைக்கு போதுக்கோ, இந்த வார்த்தை கேட்டுக்கிறீங்களா இல்லையா? இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு போறாங்க, சர்ச்சைக்கு போறவங்க வாயில எவ்வளோ கெட்ட வார்த்தை. யாரு யார பகைக்கிறது இன்னமும் சொல்ல மாட்டேன்றீங்களா? மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனை பகைக்கிறான். இப்போ இங்க இருந்து நான் என்ன பண்றேன், நம்ம பிள்ளைங்களுக்கு சில காரியங்களை சொல்றேன். ஏத்துக்கிறவனும் இருக்கிறான், ஏத்துக்காதவனும் இருக்கிறான். ஏத்துக்காத உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்களுக்கு என்ன தெரியும், என்னதான் தெரியும் பாடு அப்படின்னா போ. சொல்ல வேண்டியது என்ன பண்ணுது? திட்டுறதுக்கு தேவன் திட்டு நிக்க வச்சா. நீங்க நான் ஒருத்தன் திட்டுறத பாக்குறீங்க, ஊரே சேர்த்து என்ன பண்ணுது? ஸ்ட்ரைட்டா திட்டல, ஆனா பின்னாடி திட்டுறது நல்லா எனக்கு தெரியும். ஒரு பெரிய ரொம்ப ஒழுங்க மாதிரி பேசுறாரு. அல்லேலூயா. தேவன் உங்களை கண்டித்து உணர்த்துவதற்காக மட்டும்தான் நினைத்திருக்கிறாரு. அதை செய்யறது மட்டும்தான் காரியம். தப்பு பண்றியா? தப்பு. அல்லேலூயா. அதை நீ செவி கொடுக்க உனக்கு சித்தம் இல்லைன்னா அதை பத்தி ஒண்ணும் இல்ல, அடுத்த பிள்ளைய நிக்க வச்சு என்ன பண்ணுவாரு, அவங்கள சைன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எருமையால போய் பாத்தீங்கன்னா குடவன் கையில களிமண் கொடுக்கப்பட்டிருக்கும். குடவன் உட்கார்ந்து பானை அழகா வளைவாரு. பானை வளைஞ்சு போது சின்ன கல் இருக்கும், அது என்ன ஆயிடும், அந்த பாத்திரத்தை கெடுத்துடும், அது உடைஞ்சிடும் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அது உடைச்சி மறுபடியுமா அந்த களிமண் கையிலே கட்டு போச்சு. அல்லேலூயா. அது என்ன பண்றாரு ஆண்டவரே? உருவாக்குறாரு.
நானும் அப்படிதான் ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்காரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த அசுசிகளை எடுக்கத்தக்கதாக நான் என்ன பண்றேன், போராடுகின்றேன். செவி கொடுக்கிறவன் தேவ சித்தத்தை செய்கின்றீர்கள், காரிய சித்தி உள்ளவனாய் மாறுகின்றீர்கள். கேட்க மறந்துட்டீங்கன்னா நான் நிறைய பிள்ளைகிட்ட சொல்லுவேன், சபை கூடுதலை விட்டுடாத, சபை கூடுதலை விட்டுறாத. நீ பூரண புருஷனா இருக்க முடியாது, பூரண ஸ்திரீகளா பேச முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல உன்னை நோட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாரு, 9ஆம் மணி வேலைக்கு எங்க போயிட்டாரு, தேவாலயத்துக்கு போயிட்டாரு. அங்க ஆலய வாசலில அலங்கோலமா ஒருத்தன் உட்கார்ந்துக்கிறான், அலங்கார வாசலில. இப்ப பேதுரு என்ன பண்ணும், என்னப்பா பண்ணும், அலங்கோலமா இருக்கிற பாருங்க பாருங்கடா அப்படின்னு சொல்ற உள்ள போயிட்டாரு. அவனிடத்துல விசுவாசத்துக்குரிய காரியங்களை பார்த்த போது என்ன பண்றாரு, எழுந்திருப்பா, நீங்க இருக்க வேண்டியவே இல்லை, அதை கண்டித்தாரு, உணர்த்தினாரு. அவன் இடத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டுட்டு அவன் எழுந்தான், இன்றும் பேசப்படுகின்றான். நம்ம பூரண புருஷனா ஒருவேளை காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும் போல சில நேரத்துல தேவ சமூகத்துல வந்து வார்த்தை வந்துச்சுன்னா உடனே சொல்லக்கூடாது. அவர் நம்மளை பார்த்து மட்டும்தான் பேசுறாரு. உன்னை பார்த்து பேசினி நான் கீழே இறங்கணும்னே எனக்கு ஒரு வெள்ளை கவர்ல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கொடுப்பாங்க. பக்கத்துல கை வச்சுக்கல 10 பைசா கொடுக்கறதுனால அவர் திட்டு வாங்கிக்கிறாரு. சொன்னா திட்டுறீங்க, கேட்காமல இருக்கக்கூடாது. கர்த்தர் அதுக்கு தான் நிக்க வச்சுக்கிறாரு, கண்டித்து உணர்த்துவதற்காக தான் ஒரு ஊழியக்காரன தேவன் சபைக்குள்ள நிக்க வச்சுக்கிறாரு. கேட்டா உங்க வாழ்க்கை பூரணமடைய போது நீங்க காரிய சித்தி உள்ளவனா மாற போறீங்க. அது சகோதரன் ஆகட்டும், சகோதரி ஆகட்டும். இன்னும் சகோதரன் மட்டும்தான் சொல்றாரா, இல்ல உங்க வாழ்க்கையில தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. என்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாரோ அவருடைய காரியத்தை எல்லாத்தையும் தேவன் பார்க்கிறாரு. என்னைக்கு நீ தேவ சமூகத்துல வந்துட்டியோ அன்னைக்கு எல்லா காரியத்தையும் யார் பார்த்து கொண்டே இருப்பார், கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பாரு. இல்லைன்னா நீங்க யாரையும் ஏமாத்த முடியாது. தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவரையும் அவர் என்ன பண்றதுல புறம்பை தள்ளுகின்ற தேவன் அல்ல, எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு விரும்புகின்றார். எல்லாருமே காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகின்றார். ஏன் சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாது சொல்லுங்க? விசுவாசம் உள்ளவங்க தான் அந்த காரியத்தை செய்யறாங்க. விசுவாசியே நீனைத்துப் பார், நிலைப்பாவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நீனைத்துப் பார், நித்திய ஜீவன் பெற. அப்போ எதை நம்ம தேடணும்? 6:30 மணிக்கு உட்காந்து என்னத்தை தேடுறீங்க சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க, தேவ முழங்கால படிக்கிட்டு முன்னான தேவனை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. 6:30 மணிக்கு அந்த உங்க வீட்டுல இருந்து ஒரு காக்கா இங்க வந்துச்சு, கேளுங்க கதை. அது வந்து சொல்லிட்டு போகுது, நான் நீ பாஸ்ட் ஆகிற உன் ஆடு நாங்க உட்காந்து டிவி பார்த்துருக்குது, பக்கத்துல கை கொடுத்தாங்க, நீ தானே? கேளுங்க உன்னதான் சொல்றாரு. ஆடு டிவி பார்க்குது. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரை 6:30 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டு பார்த்தேன். அவர் என்னை பார்த்து வெல்கம் அப்படின்னாரு. சபை கூடுதலை விட்டுட்டா நீங்க எங்க தரமா இருப்பீங்க? தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல இருப்பீங்க. இது அடிமைப்படுத்துற இடம் இல்ல, அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இடம். இந்த இடத்துல நீ சுதந்திரவாளி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க. எத்தனை பிள்ளைங்க இப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்க? ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களாம் கை தூக்குங்க பாக்கலாம். 1 2 கை தூக்குங்கப்பா. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களா 1 2 3 4 பாலா கூட கை தூக்க 5 6 7 8 சரியா? ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? எத்தனை பேர் இத்தனை மாசத்துல ஆண்டவரே பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க? எத்தனை பேர் கேட்டீங்க? சரி, ஓகே, ரைட். எத்தனை பேர் இது வரைக்கும் நம்ம ஞானஸ்தானத்தை நம்மளை கொண்டு முழுகும் போது பாஸ்டர் கூட்டி ஏதோ கேட்டாரு, சபை கூடுதலை விட்டு விடுவாயோ,
விட மாட்டேன். சொன்னாலும் நீதான், முதல்ல விட்டாலும் உங்களுக்கு இருந்துச்சு, விட்டாலும் நீதான். அல்லேலூயா. வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கர்த்தரை விசுவாசிப்பாயா? ஆமென். அல்லேலூயா. உங்களை பாருங்க, மணவாளனோட கூட மணவாட்டியை இணைச்சிருக்கிறார். அதுக்கு நான் என்ன பண்ணும்? அதுக்கு பாஸ்டர் வேணும். ஆனா திட்டத்துக்கு உனக்கு நான் உரிமைக்குது. உடனே என்ன பண்ணுவோம்? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறாயா? உடனே ஆமென். இப்ப முதல் பாவம் செய்து யார்தான்? எதுலாம் பாவம் கேளுங்க. கர்த்தரை தேடுறது பாவம் தான். சபை கொடுத்ததை விட்டு விடுத்து பாவம் தான். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளாத பாவம் தான். சபையில ஜெபம் பண்ணாத பாவம் தான். சாட்சியா இல்லாத பாவம் தான். இத்தனை நாள் இல்லாதபடிக்கு தேவனின் வாழ்க்கையை மாற்றி ஞான ஸ்தானத்திலே அவர் கர்ப்பம் தரித்து என்னை பெற்றெடுக்கும் பொழுது அவர் சாயல் இல்லாதபடிக்கு வாழ்க்கை வாழத்து பாவமே. அல்லேலூயா. இதுக்கு நான் சொல்லக்கூடாது, எனக்கு வேலை இல்ல, வெட்டி இல்ல, உங்களுக்கு தான் இருந்தா எனக்கு இருக்குதா? எனக்கு இல்லையா? எனக்கு குடும்பம் இல்லையா? எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க, அப்புறம் பாஸ்டம் வாங்குறாங்க. நீங்களாம் ஒருத்தருக்கு இவ்வளவு பண்றீங்க. சபையை கொடுக்குறாரு, ஆத்மாக்கள் கொடுக்குறாரு, இத்தனை பேரை விசாரிக்கணும்ன்ற. வீட்டுல 4 பேர் இருக்கட்டும், 4 பேரை பார்த்துட்டு இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரனுடைய பாரம் தெரிஞ்சாதான் சபையை எப்படி இருக்கணும், நான் எப்படி முன்னோடியா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இங்க எதை கற்றுக்கொண்டீங்க? சபையில எதை கத்துக்கொண்டீங்க? ஒருத்தர்னாச்சு நம்ம ஒழுக்கத்தை கத்துக்கணும், தேவனுக்கு கத்துக்கணும், பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கத்துக்கணும்னு சொல்றீங்களா? ஒரு வாயினாச்சு தந்தது பத்தியா? அல்லேலூயா. இப்பெல்லாம் திறக்காது வாய். நம்ம ரேஷன் கடை லைன் ஒன்று இருப்போம், எவனோ ஒருத்தன் குறுக்குள்ள போயிட்டான்னு வச்சுக்கேன், இது ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்துடும். அல்லேலூயா. 2000 ரூபாய் கொடுக்குறேன்னா காலையில 6 மணிக்கு கூட எங்க உட்கார்றதுக்கு ரெடி? அல்லேலூயா. சும்மா கவர்மெண்ட் கொடுக்குது. கர்த்தர் உனக்கு வருஷம் 365 நாளும். அல்லேலூயா. உபாகமம் வசனம் எழுதுங்க, 11வது அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க பாருங்க. தேவனாகிய கர்த்தர், வாசிங்கம்மா 11:12. அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள். இன்னைக்கு வசனம் இதுதான். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஆரம்பம் முதல் வருஷம் 365 நாளும் தேவன் ஒரு தேசத்துல உன்னை கொண்டு வந்து வைத்து, நீ சாப்பிடுறியா, நீ புசிக்கிறியா, நீ நல்லா இருக்கிறியா, உனக்கு சுகம் இருக்குதா, உன் வாழ்க்கையில எந்த தீங்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கவனத்தோடு கூட பார்க்கிற கர்த்தரை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. பட்னியா எத்தனை பேர் சபைக்கு வந்துக்கிறீங்க? இல்ல, சரி, ஓகே. பட்னியா எத்தனை பேர் சபைக்கு வந்துக்கிறீங்க? வரலையா? 2 பேர், 2 கை. நான் பட்னியா தான் வந்துக்கிறேன். நான் காலைல சாப்பிட மாட்டேன். இப்ப இது பிரச்சனை இருக்கு. போன வழி என்ன பண்ண போற? சாப்பிட போற. வீட்டுல சாப்பாடே நம்ம எத்தனை பேர் இங்க வந்துக்கிறீங்க? சாப்பாடு சேர்த்து கடைசி வீட்டுல இருக்கா? கர்த்தர் ஒண்ணு ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? கர்த்தர் ஆசீர்வதிச்சா ஆமென் சொல்லு. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? வீட்டுல தண்ணி இருக்குதா? கேஸ் இருக்குதா? உன்னை சுத்தி எல்லா காரியமும் நல்லதா இருக்குதா? எல்லாத்தையும் தேவன் செஞ்சு வச்சா இப்ப போய் என்ன பண்ண போற? சாவதான் போற. உன் எல்லா தேவையும் சந்திக்கிறதுக்கு தேவன் வேணும். ஆனா தேவனை தடுத்து நீ மானா உன்ன மாதிரியே கர்த்தர் இருந்தாருன்னா உன் நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அல்லேலூயா. உன்ன மாதிரியே கர்த்தர் இருந்தாருன்னா உன் நிலைமை எப்படி இருக்கும்? பாவம், ரொம்ப பாவம். பாவம் இல்ல, ரொம்ப பாவம். அல்லேலூயா. ஆனா உனக்காக நன்மை செய்ய எல்லா காரியத்தையும் தேவன் பண்றாரு, செய்து முடித்து விட்டாரே.
வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நல்ல தேசத்துல வச்சு உன்னை உணவு உடுத்த உட சகல காரியத்தை உனக்கு செஞ்சு உன்னை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றி அதுக்காக அவர் பிரயாசப்படுறாரு. நீ காரிய சித்தி ஒரு காரியத்தை நிறைவா முடக்கணும். எதுன்னு கேக்குறீங்களா? கர்த்தருக்குள்ள வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டு போன பிறகு பரலோகமே சொந்தமே பாட்டு பாடுறது காரியம் இல்ல. புரிஞ்சுங்க? அல்லேலூயா. என்ன பண்ண முடியும்? ஜபம் தான் பண்ண முடியும். சரியா? அது நம்ம காரியம் இல்ல. ஆனா எது நம்ம காரியம்? பரலோகத்துக்கு பூர்ணமா போய் சேரணும். அதுதான் நம்ம காரியம். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க? வாழ்க்கை சண்டே சர்வீஸ் கொண்டா என்ன ஏசப்பா பரலோகத்துக்கு உன்னை கூட்டினே போக மாட்டாரு. உன்னை பக்கத்துல கண்டிப்பா உன்னதான் கூட்டு போக மாட்டாரு. ஏன்னா வாய் அடக்க மாட்டேன், தேவனுக்கு பிரியமா நடக்க மாட்டேன், அடக்கவும் மாட்டேன், நடக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டா சாக்கு சொல்ல பாரு, மனம் நீளத்துக்கு பக்கத்துல கை வச்சு சொல்லணும். உன்னை பத்தி தான் பேசுறேன். ஏமா வரலன்னு கேட்டா உங்களுக்கு தான் தெரியும். போன அவ்வளவு நேரம் நின்னுங்க, எதுக்கு நின்று உனக்கே தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? டீனர் போன பிறகு எதுக்கு போன? பிறந்த நாள் வந்து துணி எடுக்கலாம் போன 3 மணி நேரம் அங்க நிற்கும் போது உங்க கால் வலிக்கல, இடுப்பு வலிக்கல, அதெல்லாம் வலிக்கல. இங்க வந்தோடனே ஆடுது, இது ஆடுது. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை தேடுவதற்கு நீ இடம் கொடுக்கணும்னா கர்த்தர் நிச்சயமா நீ தேடும் போது கண்டடையவே மாட்டேன். உன் மனத்துல கர்த்தரை தேட ஒவ்வொரு பக்கத்துல பாருங்களா, பூரண பட்டு வந்தியா பட்டு வந்து பார்த்துட்டே இருக்கணும். நீ ஆரம்பத்துல இருந்து ஒன்னாவதே பட்சாட்டு தான் இருக்கும். இப்ப எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, வந்ததுல இருந்து 1ஆம் கிளாஸ்லயே தான் உட்காந்துக்கிறோம். நான் நிறைய பேரு 1ஆம் கிளாஸ்லயே தான் இருக்கிறீங்க. வாசே ஆகல இன்னும் நீங்க அந்த இடம் போல ஜெபிக்க வரல. அடுத்த வாரத்துல இருந்து என்ன பண்ணோம்? புதுசா ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க. அத போடுங்க தம்பி. அடுத்த வாரம் புதுசா ஞானஸ்நானம் எடுத்தவங்க இங்க வந்து எதுக்கு ஜெபம் பண்ணா? ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்காக. புதுசா ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாரையும் என்ன பண்ணணும்? பலிபீடத்துக்கு வரம் போன போட்டோம். வரம் போனா தண்ணி தெளிச்சிருவோம். பரலோகமே சொந்தமே சொல்லிட்டு பாட்டு பாடி என்ன பண்ணுவோம்? அடக்காராதனை நடத்திருக்கோம். அதுங்க என்ன பண்ணது? வேற நீ வாழ்வடையணும் தான் ஆண்டவர் உன்னை முற்றி எடுத்து என்ன பண்றாரு? உன்னை தேவ சமூகத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. நீ இன்னமும் வாழ்வடையவே மாட்ட அப்படின்னா என்ன பண்றதுனால? அல்லேலூயா. உயிர் அடைவீர்களானால் தேவனுக்குரியதை தேட ஆரம்பித்து விடுவீர்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, நீ மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை, ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் இருக்கிறதே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் எவ்வளவு நாளைக்கு அதே வாழ்க்கை வாழ்த்து வேதம் சொல்ல வாசியமான களத்தில் இருக்கிறது 4வது அதிகாரத்துல, ஆகிலும் மாம்சத்தின் படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவனிடத்தில் ஆனவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு கூட சுதந்திரவாளியாய் இருப்பது இல்ல. ஆகையால் அடிமையானவளுடைய மகளையும், முதல்ல எதை தேவன் என்ன சொல்றாரு? அடிமைத்தனமா உன்னை உள்ள வச்சிருக்கிற ஒரு காரியத்தை அத முதல்ல புறமே தள்ளு. ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல, ஆவிக்குரிய என்ன சொல்றது சம்பந்தமான காரியங்கள் இல்ல. அல்லேலூயா. நம்ம சாதர ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் தான்? எப்படிப்பட்டவங்கப்பா? ஆவிக்குரியவனோடு கூட சேர்ந்தா என்ன நம்ம பண்ணுவான்? பவுலும் சீலாவும் போறாங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க, அடிச்சாதான் நிர்மாணப்படுத்தினாங்க. இப்ப பவுலும் சீலாவும் எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையில இருக்கிறாங்க. நைட்டு 2 மணி ஆகுது. 2:30 மணி ஆயிடுச்சு. பவுலும் சீலாவும் பேசுகிறாங்க. எனக்கு செம்ம அடி வச்சு தெரியுமா?
அச்சாம்பம் இழுத்து அப்படியே மூஞ்சில பட்டான்னு பட்டுச்சுப்பா. எனக்கு மட்டும்தான் பட்டுச்சு, எனக்கு கூட தான் பட்டுச்சுன்னு அவர் சொல்லி நான் இருந்தாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, உங்க போல யாரும் இல்லை ஆண்டவரே, நீர் எங்களை நினைக்கப்படுகிறாரே, எங்களை நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. ஆவிக்குரியவனோடு கூட ஆவிக்குரியவன் சேர்ந்தா இதெல்லாம் பேசுவான். இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, தெரியுமா, ஏய் இங்க ஏண்டா நீ போற, அந்த மாலுக்கு போனா யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ மாலுக்கு போய் யார பாப்ப? கல்ச்சர் மாறிச்சு பிரதர். மாலுக்கு போறதும் பேஷனாவே வச்சுக்கிட்டு மாலுக்கு போய் ஒன்னும் வாங்க போறது இல்ல, குட்கோடு கூட போக மாட்டேன். நீ எனக்கு தெரியும், வேற படியில தான் என்ன பண்ணிருப்ப. என்ன நீ பண்ண, நீ மாலுக்கு போய் என்ன பண்ண, அங்க போய் படி ஏறுவ, திருப்பி அண்ணன் சுத்தி வந்தா இந்த படிய ஏன்னா புட்கோட்டுக்கு போனா அங்க சாப்பாடுலாம் ஜாஸ்தி, அவன் எதை வித்தாலும் ஐயா தான் விற்கிறான், அங்க போய் நம்மளால என்ன பண்ண முடியல, வாங்க முடியல. அப்புறம் எதுக்கு மாலுக்கு போற, சும்மா சுத்தி பாக்குற, அவன் பாக்குறான் நானும் பாக்குறேன். ஆவிக்குரியவனோடு கூட சேர்ந்தா அந்த நேரத்துல என்ன முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே தேவன் நீர் என்னோடு கூட இருப்பதினால் தான் தகப்பனே இந்த காரியம் எல்லாம் நடக்குது. எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் தேவா நான் ஏதெல்லாம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை யோசிப்பவன், தேவா நான் ஏதெல்லாம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை யோசிப்பவன், வாழ்க்கையில கசப்பா கர்த்தர் கூட வராரா? எப்போ வருவார் சொல்லுங்க, எப்போ வருவார்? நீ கர்த்தரை தேடி வந்தாதான் கர்த்தர் வாழ்க்கையில வருவாரு. அல்லேலூயா. நான் யாருமே தேட மாட்டேன் பிரதர், ஆனா யோசப்பா எனக்கு பிரச்சனை வந்தனா எப்படி வருவாரு? அல்லேலூயா. எப்படி வந்துருவாருமா? நகோமி எங்க இருக்கிற வரைக்கும் கசப்பாவே இருந்துச்சு, மோவாப் தேசத்துல இருக்கிற வரைக்கும். இங்க அவங்க கிளம்புறாங்க, இஸ்ரவேல் கிளம்புறாங்க, பத்திரிகை வந்துட்டாங்க. வந்த உடனே அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க, என்ன சொல்றாங்க, நகோமி நகோமி ஏன் நகோமி கூப்பிடுறீங்கம்மா? நான் உணர்வடைகிறேன், எங்க வந்தோடனே உணர்வடைகிறேன், தேவ சமூகத்துக்குள்ள வந்தோடனே உணர்வடைகிறேன், எனக்கு கசப்பு மாறான்னு கூப்பிட்டு எல்லாரும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் செய்த தவறுகளை எனக்கு உணர்த்தி காட்டுகின்ற இடம் தேவ சமூகமே. இவ்வளவு நாள் நான் இருந்த இடத்துல அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, என் பாவத்தை கண்டித்து உணர்த்தல, என்னை பரிசுத்தப்படுத்தல, என்னை என் வாழ்க்கையை மாத்தல. ஆனா தேவ சமூகம் வந்த உடனே நான் உணர்வு அடைஞ்சிட்டேன். நான் எனக்கு நல்லா தெரியுது, நான் காரிய சித்தி உள்ளவனா இல்ல. ஒரு காரியத்தை என்ன நம்பி இயேசுவை கொடுத்தா அதை செய்ய மாட்டேங்கிறேன். எத்தனை பேருக்கு இங்க இயேசுவா பொறுப்பு கொடுத்திருப்பாரு? பொறுப்பு கொடுத்தவங்க கைது கேடுங்க பாக்கலாம். அதனால ஒரு 2 வாரமா அந்த கிளாஸ் கழுவாத கிளாஸ் அப்படியே இருக்குது. ஒரு நாள் எடுத்து பார்க்கும்போது நீங்க தான் டீ குடிக்கிறீங்க, சபையில தான் எல்லாம் நடக்குது. ஆனா எனக்கு என்ன நினைக்க மாட்டேன்ற, நான் காரிய சித்தி உள்ளவனா தான் என் வீடு பூரண பண்ணாண்டவரை. ஒரு இடத்துல ஒரு காரியம் இருக்குது, நீங்க போறீங்க சபையில, ஒரு இடத்துல ஒரு குப்பை இருக்குதுன்னா அதை பார்த்து என்ன பண்ண மாட்டேன்றீங்க, எடுக்கிற எண்ணல உனக்குள்ள எப்படி காரிய சித்தியை கர்த்தர் வைப்பாருன்னு நீ நினைக்கிற, உன்னை எப்படி பூரணப்படுத்துவார்னு நினைக்கிற. உன் வீடு குப்பையா இருந்தா அதே படுத்துப்பியா? அல்லேலூயா. உன் சபை உனக்கு கொடுக்கப்பட்ட இடம், உன்னை பூரணப்படுத்துகின்றாரு, உன்னை கண்டித்து உணர்த்துகின்றாரு, உன் வாழ்க்கையை மாத்துகின்றாரு. உள்ள வந்தோடனே நீ உணர்வடைகிறாய், ஐயோ நான் தப்பு பண்றேன் ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு என்ன இல்ல, எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உன்னை ஆண்டவர் உணர்வடைய செய்கின்ற தேவ சமூகத்துக்கு நீ வரும் பொழுது, ஐயா அங்கு இருக்கிற குறைவுகளை பார்க்காதபடிக்கு நீ கடந்து சென்ற நீ எப்படி காரிய சித்தி உள்ளவர் என்று வேதம் உன்னை சொல்லும்.
நகோமி எங்க உணர்வடைஞ்சாங்க? என்னமா தன் சொந்த வீட்டுக்கு வராங்க. இது உன் சொந்த வீடு, இங்க உணர்த்தப்படுவதற்காக தான் தேவன் கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. உணர்வே இல்ல பிரதர் அப்படின்னா எதுக்கு நம்ம இருக்கணும்? உலகத்தானோடு கூட மாம்ச சிந்தையோ உள்ள மனுஷனோடு கூட நம்ம எடுத்துட்டு போயிடலாம, மாம்சமாவே நம்ம வாழ்க்கை வாழலாம. இங்க வந்து எதை கற்றுக்கொள்ளுங்க? வாழ்க்கை நாளுக்கு நாள் காரிய சித்தி உள்ளவனை போல மாறணும். நீ பூரண பண்ணணும். அதற்காகத்தான் தேவன் உன்னை தெரிஞ்சுக்கிறார். புற சாதிகள் உன்னை பார்த்து சொன்னோம், இவர் கர்த்தர் இவனோடு கூட இந்த மகளோடு கூட இருக்கிறார், இவர்கள் காரிய சித்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்று சொன்னோம். மறுபடியும் பழைய வாழ்க்கை இங்கிருந்து இறங்கினா மறுபடியும் அதே பேச்சு, அதே வாழ்க்கை, அதே சிந்தனை. கர்த்தரை தேடணும் என்ன கிடையாது. நீ ஒரு நாள் வருவதனால தேவனுக்குள்ள மாற்றம் வரப்போறது கிடையாது. நான் வாரத்துல ஒரே ஒரு வேளை உனக்கு சாப்பாடு போட்டா உன் வயிறு திருப்தி அடைஞ்சிருமா? கேள்வி பதில் சொல்லுங்க. உன் வயிறு திருப்தி அடைஞ்சிருமா? வாரத்துல ஒரு நாள் இன்னைக்கு போய் வெயிட்டா என்ன பண்ணலாம்? ஒரு கறி எடுத்து சமைச்சு இவ்வளவு நாள காத்து இருந்ததுக்கு என்ன பண்ணும்? நான் குழந்தை ஊருக்கு ஒரு வாரம் ஆச்சு. செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களாமா? கண்டிப்பா செய்வீங்க இல்லைங்களா? இதை திருப்தி அடைய வைக்க முடியாது. வயிற்றுக்காக ஊழியம் செஞ்சோன்னா திருப்தியே அடைய மாட்டேன், திருப்தி அடைய முடியாது. இதுக்கு அனுதினமும் என்ன பண்ணும்? அந்தந்த வேலைக்கு சாப்பிட போறீங்களா இல்லையா? கொஞ்சமா சாப்பிடுறீங்களா நிறைய சாப்பிடுறீங்களா? அதுதான் உங்களுக்கு இஷ்டம். இந்த கதைலாம் சொல்லக்கூடாது. குண்டா இருக்கிறோம் நிறைய சாப்பிடுவோம், ஒல்லியா இருக்கிறோம் கொஞ்சம் சாப்பிடுவோம். நான் பாக்குறேன் ஒல்லியா இருக்கிற 2 பசங்க சாப்பிட்டாங்க பாரு, எனக்கு அப்படியே கேர ஆயிடுச்சு. நம்ம நினைக்கிறேன் இல்ல உன் வயிற்றை திருப்தி படுத்துறதுக்கு காலையில ஒரு வேலை இப்போ யாரும் சாப்பிடாம பட்னியா வந்தீங்கன்னா ஒன்னே கை தூக்குது. நான் சாப்பிடாம வந்துட்டேன். ஒரு மகனை குறிச்சு சாட்சி சொல்லிட்டா, ஒரு தாய் சொன்னது, என்னப்பா அவன் எப்படி பண்றான்? அந்த 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சேர்த்து வச்சு திண்டு போயிடறான் பாவன். ஒரு மகனை குறிச்சு ஒரு தாய் சாட்சி கொடுத்தாங்க. ஏமா சர்ச்சைக்கு தானே வரான், வந்தா பரவாயில்லப்பா, தப்பு இல்லப்பா. 7 மணிக்கு இந்த கிளம்புறதுக்கு முன்னாடி 3 மேகிப்பா 3 பேருக்கு சேர்த்தா மொத்தமா கொட்டி தின்னுட்டு போயிடாம அந்த குழந்தைங்க கூட வைக்காம. அல்லேலூயா. இப்படி சாட்சி கொடுத்து ஒரு மகன் தான் நீங்க கைது கட்டினா நீங்க பட்னியாக வந்துக்கிறேன். தப்பு இல்ல, கர்த்தருக்குள்ள வளர்ந்ததை காட்டுறாங்க. அன்னைக்கு யாருக்கும் வைக்காம சாப்பிட்டேன், என் கர்த்தருக்காக என்ன பண்றேன், இப்படியும் வந்து என்னால இருக்க முடியும் காட்டுறான். நல்லது. பூரண புருஷனா தேவன் மாற்றார், காரிய சித்தி உள்ளவனா தேவன் மாற்றுகின்றார். கடிந்து கொள்ளும் பொழுது காது கொடுத்து கேளுங்க, ஏன் நம்ம திட்டாங்க இல்லைங்களா? நம்ம எதிர்த்துல குறைவுள்ளவர்களா இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ குறைவுள்ளவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் பேசுவார். உங்ககிட்ட நகமி கிட்ட பேசினாரு. எரிமலைக்கு போயிட்டான், கிளிவன் போயிட்டான், மக்களும் போயிட்டான், எல்லாம் போயிட்டாங்க. மருமக ஒருத்தி முத்த முத்துட்டு போறா. டார்லிங் பை பை see you, இதோட பார்க்க மாட்டேன். ஆனா ஒருத்தியோ நான் காரிய சித்தி உள்ளவளாய் மாற வேண்டும், கர்த்தர் என் வாழ்க்கையில வரணும், என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று அந்த எண்ணம் வந்த பொழுது நான் கூட வர என்ன தரப்படுறது, நீ சாகிற இடத்துல நானும் சாவேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா அந்த மனுஷனை காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற்றி விடுவார் என்பது தெரியும். அல்லேலூயா. வந்தாங்க ஊருக்குள்ள, தன் சொந்த தேசத்துக்கு தான் வீட்டுக்கு வரா உணர்த்தப்படுகிறான். நான் இந்த இடத்துல எல்லாம் தேடாம போனேன், இந்த இடத்துல துதிக்காம போனேன், நீ செய்த நன்மைகளை நினைக்காம போனேன், என்ன மனுஷனா மனுஷியா நிக்க வச்சிருக்க சூழ்நிலையை மறந்து போனேன். அல்லேலூயா. உடன்படுகின்ற இடம் தான் தேவ சமூகம். வாழ்க்கை மாற்றப்படணும், நீ காரிய சுத்தி உள்ளவனாகணும். நாளைக்கு என்ன போல ஒரு ஊழியக்காரனா ஊழியக்காரியா இந்த இடத்துல நீ நிக்கணும். உன்னுடைய பிரசங்கத்தை பல 1000 ஜனங்கள் கேட்கணும். அதே வாழ்க்கை வாழ்ந்தா போதுமா? அல்லேலூயா. இந்த வேதம் ஒரு காரியம் சொல்லுது, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவன் மகன் சுயதனம் உள்ளவனுடைய குமாரனோடு கூட சுதந்திரவாதியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு
பிள்ளைகளா இருக்கும்படியாகத்தான் தேவன் ஞான ஸ்தானத்தை கொடுத்து உன்னை என்ன பண்றாரு? காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றத்தக்கதாக தேவ சமூகத்திற்கு அழைத்து வந்தார். ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, நீங்க காரிய சித்தி உள்ளவர்களா இருக்கிறீர்களா இல்ல அடிமைத்தனத்திலே என்ன இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அடிமைத்தனத்துல இருக்கிறவங்க தனியா போய் திட்டுத்தனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. யாரும் பார்க்கல நினைப்பான். ஆண்டவர் வானத்திலிருந்து பார்த்து கொண்டுதான் பார்க்கிறேன். 165 நாளும் ஆண்டவர் உன்னை இந்த தேசத்துல வச்சுக்கிறோன்னா உன் மேலதான் ஒரு பார்வை இருக்குது. நீ கர்த்தரை தேடாம இங்க வந்து காரியத்தை சொல்லாத. அதுக்காக தேவன் உங்களை அழைச்சிருக்க. இங்க சாக்கு சொல்றது தேவ சமூகத்துக்கு தேவையே கிடையாது. எந்த ஜனமும் நானும் ஆண்டவர் எனக்கு வேலைக்கு ஆண்டவர்னா சாக்கு சொல்றதுக்காக இல்ல, கர்த்தரை தேடுவதற்காக தான். எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உன்னையே தேவன் அழைத்து வந்து தேசத்தில் வைத்து உன்னை பழுகவும் பெருகவும் செய்கிறார்னா சாக்கு சொல்வதற்காக அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்காகத்தான். அதை நான் என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. இந்த இஸ்மவேலர் ஒரு காரியம் பண்ணாங்க இல்லைங்களா? யோசேப்பை கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க? எகிப்துல விட்டாங்க இல்லையா? தேவன் அதற்காக தான் உன்னை காரிய சக்தி உள்ளவனாய் மாத்தினா அவன் ஜெனரேஷன் வளர வச்சிருந்தா அந்த வனாந்தரத்திலே அவன் என்ன பண்ணிருப்பாரு? கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒரு மிருகம் கொண்டு போட்டிருக்கோம். இப்ப ஆண்டவரு இந்த காரியத்தை செய்யறதுக்கோசம் ஒரு காரியத்தை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? 2 நாளாகமத்தின் புத்தகத்துல ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு தொடர்ந்து சில காரியங்களை பார்ப்போம். 2 நாளாகமம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 19வது அதிகாரம். பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் யாரு? இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் இஸ்மவேல் இப்ப எங்க செஞ்சிட்டாருப்பா? யூதாவோடு கூட இணைக்கப்படத்தக்கதாக அவன் எப்போ தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தானோ, தேவனுக்காக தன்னை மாற்றிக் கொண்டானோ, தேவனுக்காக காரிய சித்தி உள்ளவனாய் மாறி கர்த்தருடைய தரிசனத்தை நானே நிறைவேற்றுவேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறாரு. என்னவா? இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலாக நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கின்றார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து என்ன பண்ணுங்க? தேவன் சொல்றாரு, நீங்க திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்க. யாருக்கு கர்த்தர் சொன்ன? யாரும் உத்தமமாய் தேவனுக்காக நடக்கிறானோ ஒரு மனுஷனா இருக்கட்டும், கோத்திரத்தை விட்டுருங்க, மற்ற எல்லா காரியத்தையும் விடுங்க. இஸ்மவேல் கோத்திரத்தையும் விட்டுருவோம். நான் ஒரு மனுஷன் உத்தமமா நடந்திருப்பான், அவனுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் அவனுக்கு துணை யாருக்கார காரிய சக்தி உள்ளவனாய் உன்னை மாற்றத்தக்கதாக நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு நபரை பார்ப்போம். இங்க 2வது நபரை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு ராஜாவிடத்துல போயிட்டு பேசுறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. இங்க ஒருத்தர் இப்ப இங்க இருந்து ஒரு 4 பேரை மு.க. ஸ்டாலின் கிட்ட போகலாம். முதல்வர் தானே, அவர்கிட்ட போனோடனே யார் நல்லா பேசுவீங்க? யார் நல்லா பேசுவீங்க? நீங்க ஊழியக்காரங்க தான். யார் போய் நல்லா பேசுவீங்க? போனவனே நமக்கு என்ன ஆயிடும்? அவங்க நிக்கிற போலீஸை பார்த்தோம்னா நமக்கு உடனே ஆயிடும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பேச வந்தோமோ அதை விட்டு என்னன்னா வளரும். சிலர்லாம் பாத்துக்கிறீங்களா, என்ன பேச வந்தீங்களோ அதை விட்டுருவீங்க. தேவ சமூகத்தில் வரீங்க ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் பண்ணதை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் பேச போயிடும். எதுக்கு உள்ள வந்து நான் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சொல்லும்போது பலிபுரத்துல ஏறினாலே ஏதோ ஒண்ணு இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் உள்ள. அல்லேலூயா. உன்னை என்னையும் அழகு பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ 2வது காரிய சித்தி உள்ளவனை தேவன் காண்பித்து கொடுத்தாரு. என்னன்னா, ராஜாவுக்கு முன்பாக பேசணும். அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தாதான் ராஜா கிட்ட போயிட்டு ராஜாவும் பேச முடியும். அவன் ஊழியக்காரன் இருந்தா கூட சிறு சேதம் பண்றாங்க. எஸ்தர் ராஜாவிடத்துல போனா கூட ஆர்டர் வந்தாதான் போக முடியும். இல்லன்னா ராணி இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவர் செங்கோலை காட்டும். இல்லன்னா ராணி இருந்தாலும் சிறு சேதம் பண்றாங்க. அல்லேலூயா. இப்ப இங்க ஒரு மனுஷன் தேவன் காண்பித்து கொடுத்தார்.
அவன் ராஜாவிடத்துல பேச வேண்டும். அவன் எப்படி பேசுறான் தெரியுங்களா? காரிய சித்தி உள்ளவன் எப்படி பேசுவான் என்பதை காண்பித்து கொடுக்கிறேன். எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தர் நாத்தானை, ஹல்லேலூயா. இப்போ நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி. யாரு நாத்தான்? தீர்க்கதரிசி. கர்த்தர் நாத்தானை யார் இடத்துல அனுப்புறாரு? பெரிய ராஜாவிடத்துல அனுப்புறாரு. 13 வருஷம் போராடி ராஜ்ய பாரத்தை நிலைப்படுத்தி கொண்ட ராஜா. அவனுக்காக இருக்கிற எல்லா ஜனங்களும் அவனுக்காக எதையும் செய்வாங்க. ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு ராஜா போனா கூட அங்க போய் சண்டை போட்டு அந்த தேசத்தை பிடிங்கி வந்துடுவாங்க. அந்த மாதிரி உயர்வுல வச்சுக்கிற ஒரு ராஜாவிடத்துல பேசுவதற்கு கர்த்தர் யாரை அனுப்புகிறார்? நாத்தான் அனுப்புறாரு. நாத்தான் தீர்க்கதரிசி. அவர் ஆனா காரிய சித்தி உள்ளவர். அவரு ஏன்னா ஒரு ராஜா கிட்ட போய் எப்படி பேசணும்னு கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருந்தா உன் பேச்ச கூட தேவன் சொல்லி கொடுப்பாரு. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்திலே அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் ராஜாவே வந்துட்டாரு, தாவீதுக்கு முன்னாடி வந்து வாங்க நாத்தான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன் ராஜா, ஏசப்பா கிருபையினால நான் இருக்கிறேன். நீங்க வாழ, ஏசப்பா உங்களை வாழ வைக்கட்டும் ராஜாவே. ராஜா தப்பதான் சொல்ல வந்திருக்கிறாருப்பா. ராஜா தப்பு பண்ணிட்டான். அந்த தப்ப பேச வந்திருக்கிறான். அந்த தப்ப சொல்றது கூட ஒரு முறை உண்டு இல்லைங்களா? இப்ப நாத்தான் வராரு ராஜா முன்னாடியே. ராஜா நீ தப்பு பண்றனா உடனே ராஜா என்ன பண்ணிருப்பாரு? நாத்தான் நீ தேவ மனுஷனா கூட இரு, மரியாதை இல்லாம பேசினா மரியாதை கட்டுறது கூட்டு போயிட்டு நாத்தான் தலையை ஃபர்ஸ்ட் தட்டுல வெட்டி வச்சு எடுத்துவாங்கடான்ட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. இதுதான் உண்மையா அன்னைக்கு நடந்த முறை. நீங்க போயிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்கிறார் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி யார் இருந்தது? எடப்பாடி ஐயா இருந்தாரா? இருந்தாரு. இப்ப இவங்க எல்லாம் போயிட்டு நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்றோம்? இன்னைக்கு இருக்கிற ராஜா. ஆனா இன்னைக்கு ஒரு தேசத்தை ஆளறதுக்கு முதல்வராக இருக்காங்க. அன்னைக்கு பல தேசங்களை இவர்கள் ஆளுகை செய்தார்கள். தாவீது 40 வருஷம் ஆளுகை செஞ்சாரு. 40 வருஷம் ராஜாவா இருந்தாரு. அவர்கிட்ட போய் பேசினா பல தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா கிட்ட பேசும்போது எப்படிதான் பேசணும்? ரொம்ப பவ்யமா பேசணும். ஆனா கர்த்தர் நிமித்தமாய் நாத்தான் போறான். நாத்தான் காரிய சித்தி உள்ளவன் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்க போறாரு. அவனுக்கு ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரருக்கோ தன் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடு கூட அவன் பிள்ளைகளோடு கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்துக் கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல இருந்தது. நாத்தான் யாருக்கிட்ட கதை சொல்றாரு? தாவீது கிட்ட வந்து சொல்றாரு, பாப்பா பட்டணத்துல 2 மனுஷன் தான்ப்பா. ஒருத்தன் பெரிய பணக்காரன், ஒருத்தன் ஏழே இருந்தான். பணக்காரன் நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு, வீடு வாசல் இருந்துச்சு, நிறைய ஆட்டுக்குட்டி எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி ரொம்ப சின்னமா வளர்த்தான். அல்லேலூயா. எப்படி வளர்த்தான்? ரொம்ப சின்னமா வளர்த்தாப்பா. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும்? எப்படியாவது அவன் வாயில் இருக்கிறது பிடிங்கி தின்னும். ஆடு வளர்த்தவங்க தெரியும் அது எவ்வளவு அழகன்ட்டு. அல்லேலூயா. அது கோவப்பட்டாலும் கோவத்தை முகத்துல காட்டாது. துக்கமா இருந்தாலும் துக்கத்தை அது தலையை வெட்ட போட்டோம்னாலும் அதனால மாறாம போயிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ராஜா இடத்துல நாத்துல வந்து பேசுறப்பா. ஒரு அழகான தேசம். 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் ஏழை. ஏழை வீட்டுல ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ரொம்ப அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. அது அவன் வாயின் அப்பத்தை புசித்து அவன் பாத்திரத்திலே பானம் பண்ணி அவன் மடியில போய் அனுதினமும் படுத்துக் கொள்ளும். அவனுக்கு ஒரு செல்ல மகளை போல அது வளர்ந்தது இருந்தது. ராஜகரர் அப்படியா? நாத்தன் ஏதோ சொல்ல விரும்புறாரு என்கிட்ட. நாத்தன் ஏதோ பேச விரும்புறாரு. ராஜாவிடத்திலிருந்து ராஜாவை உணர்வடைய செய்ய வைக்க ஒரு காரிய சித்தி உள்ளவனால் முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ராஜா பேசுறாரு. ராஜா கிட்ட போய் நாத்தன் பேசுறாரு. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. வாசிங்கமா இப்போ
அந்த ஐஸ்வர்யவான் இடத்தில், நான் ஏழை வீட்டுக்கு வரல, ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு வந்திருக்கிறான் ஒருத்தன். அந்த ஐஸ்வர்யவான் இடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்து வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணி வைக்க தன்னுடைய மாடுகளில் ஒன்றை, ஆடு மாடுகளில் ஒன்றையும் பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாரு, சாகடித்து சமைத்து கொடுத்துட்டான். என்ன பண்ண, அவன்கிட்ட நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்குதுப்பா, அதுல ஒன்னையும் தொடல, பெரிய பணக்காரங்க செஞ்சிருக்கலாமே, அதெல்லாம் செய்யாதபடிக்கு பக்கத்துல ஏழை தரித்திரம் ஒருத்தர் அழகா வளர்த்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து வந்து அடித்து சமைத்து வழிபோக்கனுக்கு கொடுத்து விட்டான். இதை நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினாலே அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அது வரைக்கும் நான் தான் கவனிக்கிறான், நான் தான் ஒண்ணுமே பேசல. காரிய சக்தி உள்ளவர்கள் அப்படிதான், ஒரு காரியத்தை சொல்லும் போது என்ன பண்ணாங்க, அழகா சொல்லி கொடுப்பாங்க. தன் தப்பிதங்களை உணர்த்த போறாங்க, ராஜாவுக்கு சொல்ல போறாங்கய்யா. ஒரு சாதாரணாவே நீ இந்த தப்பு பண்றடா அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். நீ என்ன சொல்றது, நீ என்ன ஒழுங்க ஒன்னா நம்புறானோ, பக்கத்துல கேட்கறதுக்காதுங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ராஜாவிடத்துல ராஜாவுடைய தப்பிதங்களை சொல்ல போகின்ற நாத்தான் தீர்க்கதரிசி காரிய சக்தி உள்ளவன் என்று தேவன் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் ராஜாவிடத்துல பேசும்போது எல்லா காரியத்தையும் சொன்ன நிமிடத்திலிருந்து அவன் என்ன பண்றான், அமைதலாயிட்டான். அதுக்கப்புறம் ராஜா பேசுறான். ராஜாவுக்கு உடனே கடும் கோபம் வந்துச்சு. இதனும் ஆடு மாடெல்லாம் வச்சுக்கிறானா, அவன் கொடுக்க வேண்டியதானே, அவன் அடிக்க வேண்டியதானே. அதை விட்டு அந்த ஏழை தரித்திர வீட்டுல அழகா வளர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஏன் அவன் இப்படி பண்ணான், அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை தாவீது அறிந்து கடும் கோபம் கொண்டு அவன் நாளதனையா கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது அங்க நடக்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேலின் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உன் கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னமும் உனக்கு வேண்டியதை தருவேன். பேசுறாரு தாவீதே, நிறைய தேவன் அவன் நிலைப்படுத்தி காட்டுறாரு. நீ எங்க இருந்த, எங்க இருந்து வந்த, நீங்க கர்த்தர் உன்னை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறாரு. ஆனா இன்னும் உனக்குள்ளே வஞ்சகங்கள் இருக்கத்தானே செய்கிறது, இன்னும் உனக்குள்ள பாவம் இருக்கத்தானே செய்யுது, இன்னும் உனக்குள்ள அசுத்தம் இருக்கத்தானே செய்கிறது. மாறல பிரதர், காரிய சக்தி உள்ளவனா மாற நினைக்கிற மாற உள்ள மறுபடியும் அதே இடம், அதே தருணம், அதே காரியம், அதே பாவம். மாத்திக்க முடியல, பாவத்தை மாத்திக்கலாம் நினைக்கிற, மாத்திக்க முடியல. நீ கர்த்தரை தேடக்கூடுமானால் கர்த்தருடைய வார்த்தை உன் செவிகளிலே துணிக்கும். இந்த ஆசீர்வாதத்தை கூறி உன்னை அழிக்க நான் விரும்பல. ஒருவேளை உன்னுடைய பாவத்தை கூறி உன் சாபத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஒரு அழைத்த அழைப்பு உண்மைகளை தாவீது சொல்றாரு. எங்க உயர்த்தி வச்சுக்கிறார். 13 வருஷம் 14 வருஷம் சவுல் உன்னை திருத்தலான்னு சொல்லிட்டு வீதி வீதியா அலைந்தது, தெரு தெரு அலைந்தது, சாப்பிட ஆகாரம் இல்லாமல் துணி இல்லாமல் இருந்ததை மறந்துட்டு தாவீது இருந்ததுக்கு ஏற்றவன் தான் பிரதர். ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவன். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆனா தப்பு செஞ்ச ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு. அந்த தப்புக்கான உணர்வு அடையிற வரைக்கும் தேவன் உன்னை விடவும் மாட்டாரு. நாத்தானை கொண்டு பேசுறாரு. நாத்தான் போய் சொல்றாரு,
தாவீது உடனே சொல்றாரு, ஐயோ இந்த காரியத்தை செஞ்சு நானும் தனியா கொடுக்கணும். நாத்தான் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீ தான் அந்த காரியத்தை செஞ்ச, நீ தான் அந்த காரியத்தை செஞ்ச. என்னையா செஞ்சாரு அவரு? இதற்கு மேல கேட்டிருந்தாலும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், வேண்டியதை தந்திருப்பேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ என்ன பண்ணின? இதுதான் பெரிய தப்பு. எது பெரிய தப்பு சொல்லுங்க? அவர் வார்த்தை, நீ இன்னைக்கு தேவ சமூகத்துல இருந்து ஒரு வார்த்தை வருதா, இது எனக்கு இல்ல பக்கத்துல இருக்கிறவங்கள நீ பார்த்தனா, அப்போ உன் தப்ப என்ன பண்ற? உன் ஆட்டை அடிக்க நீ பார்க்க மாட்ட, உன் பாவத்தை உன் வாழ்க்கையை விட்டு குறைக்க பார்க்க மாட்ட, அடுத்தவங்க ஆட்டை அடிக்கலான்னு நீ ஆயத்தமா இருக்கிற. நிறைய பேரு நம்ம பாவத்தை சொன்னே பக்கத்துல பார்ப்பாங்க, இது ஒழுங்கும், இது சொல்லிட்டு என்கிட்ட தேவ சமூகத்துல இருந்து வார்த்தை வந்துச்சுன்னா முதல்ல உங்க சுத்தி வச்சுக்கலாம். ஆண்டவரே எனக்கு வேற அந்த வார்த்தை வருது, ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து நல்ல புரிஞ்சுக்க, இன்னைக்கு நீ உன் காரியத்தை மாத்திக்கணும்னா உனக்கு உன் பிள்ளைங்க சாபத்துலதான் இருப்பாங்க. ஆசீர்வாதம் வரனாலும் சரி, சாபம் வரனாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நீ முதல்ல செவி கொடு. 1000 தலைமுறைக்கு தேவன் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்றாரு. 4ஆம் தலைமுறை மட்டும் உன்னுடைய பாவத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. உன் தலைமுறை உன் பிள்ளைங்களை கேட்பாரு, அவங்க பிள்ளைங்களை கேட்பாரு, அவங்க பிள்ளைங்களை கேட்பாரு. 4ஆம் தலைமுறை வரைக்கும் உன் பாவத்தை விசாரிக்காம நீ நினைக்கலாம் நான் மறைச்சு செய்வேன், எவனும் பார்க்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்பதை மறந்து விடாது. தேவ சமூகத்துக்கு கடந்து வர தேவ பிள்ளைய எதை வேணாலும் செஞ்சுட்டா கர்த்தர் மன்னிச்சுவாரு, நான் காணிக்கப்பட்ட கர்த்தர் ஏத்துப்பாரு நினைக்காத. உன் காணிக்கையை தேவன் அறிவிக்கிறார். நீ பாவம் செஞ்சுட்டு காணிக்க போட்டுனா அது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. நானே ஏத்துக்க மாட்டேன், கர்த்தர் எப்படி ஏத்துப்பாரு? நான் எதை வேணாலும் செஞ்சுட்டு காணிக்கப்பட்டா கர்த்தர் காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவார். பிரதர் சிலர் என்னன்னா அப்படிதான் ஆஃபரிங் கொடுத்தா நீ கொடுக்காம போத பத்தி எனக்கு ஐ டோன்ட் கேர். அது உனக்கும் கர்த்தருக்கு ஒரு விஷயம். நீ காம்ப்ரமைஷன் ஆயிலான்ட்டு கர்த்தருக்கு பணம் கொடுத்தா கர்த்தர் மனதை அப்படின்ற ஆள் கிடையாது. அவர் கண்டித்து உணர்த்துகின்றவர். பாவம் தாவீது செஞ்சாலே பாவம் தான். அல்லேலூயா. அப்ப நீ என்ன ஒரு பல தேசத்துக்கு ராஜாவாகிய தாவீது கிட்ட சொல்றாரு, உனக்கு எத்தனை கோத்திரத்தை கொடுத்த? யூதா கோத்திரத்தையும் கொடுத்த, இவரையும் கொடுத்தனடா. கொடுத்து உன்னை நடத்தும் போது நீ இந்த காரியத்தை செய்யலாமா? காரிய சித்தி உள்ளவன் பேசும்பொழுது ராஜா கூட வாய மூடிட்டான், ஒன்னும் பேச முடியல. கர்த்தர் சொல்றாருப்பா, கர்த்தர் சொல்றாரு, கண்டித்து உணர்த்துதலை சொல்லுகின்றவன் காரிய சித்தி உள்ளவனே, பூரண வழியிலே உங்களை நடத்துகின்றவன் காரிய சித்தி உள்ளவனே. உன்னை அந்த இடத்துல தேவன் நிற்க வச்சு பார்க்க விரும்புறாரு. உன் வாழ்க்கையை மாற்ற, உன் வழிகளை மாற்ற, உன் பேச்சை மாற்ற, உன் சிந்தனையை மாற்ற. உன்னை பார்க்கிறவங்களா சொன்னா இவர்கள் தேவ பிள்ளை, இவர்கள் காரிய சித்தி உள்ளவர்கள் என்று அங்கே யார் கண்டது? போத்திபான் கண்டான். அல்லேலூயா. என கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். போத்திபானவனை கண்டு சொல்றாங்க, காரிய சித்தி உள்ளவன், உன் காரிய சித்தி உள்ளவன். உன்னை பார்த்து சொல்லணும் காரிய சித்தி இல்லைன்னா கர்த்தர் யாராவது ஒருத்தர் ஒருவேளை தேவ சமூகத்துல இருந்து உன்னோட கூட பேசலாம். இல்லை யாராவது ஒருத்தர் அனுப்பி உனக்கு தேவன் செய்த பாவம் சொல்லிட்டு உனக்கு கண்டித்து உணர்த்துவாரு. உன் வாழ்க்கையில பாவத்தோடு கூட வாழ்ந்தலாம் நினைக்காத. பரிசுத்தத்துக்குள்ள தேவன் உன்னை நடத்த வரும்போது அவரிடத்துல ஒப்பு கொடுக்கின்றவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறப்போகின்றான் என்ற அர்த்தம். அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய ஊரியாவை நீ பட்டய கருக்கினாலே மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவன் அம்மோன் புத்திரரின் பட்டயத்தினாலே கொன்று போட்டாய். இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய ஊரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது என்று கர்த்தர் என்ன பண்றாரு? யாருக்கு சொல்றாரு? இருதயத்துக்கு ஏத்தவனுக்கு. இந்த ஆவேதிக்கே பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னா பக்கத்துல கை கொடுத்துக்கிறவங்க உனக்கும் எனக்கும் குற்றுவார் நினைக்கிறியா? நீ பலிபீடத்துல நின்றாலும் சரி, அதே ஒரு காரியம் புரிஞ்சுக்க, உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போவாத.
உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்குன்னா உன் வழியை இன்னைக்கு தேவன் சுத்திகரிக்க விரும்புகின்றார். உன்னை காரிய சித்தி உள்ளவனாய் தேவன் மாற்ற விரும்புகின்றார். பரிசுத்தத்தோடு கூட உன்னை நடத்த விரும்புகின்றார். அதற்காக ஒப்பு கொடுக்க போற பிள்ளைங்க மட்டும்